நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம நினைச்சிட்டு இருப்போம் வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி, ரெண்டு மூலையில ரெண்டு காவேரி ஓடிக்கொண்டிருக்கிறாள். இதோ தென்திருக்காவேரி போனோம்னா அம்மா மண்டபம், வடதிருக்காவேரி போனோம்னா கொள்ளிடம். இதோட சரி நினைச்சிருக்கோம் இல்லையோ? அவர் அதை ஒத்துக்கல. முதல்ல ஊருக்குள்ள எத்தனை தடவை வரா தெரியுமோன்னா, ஊருக்குள்ள வரானா ஆபத்தாச்சேன்னா, ஒரு ஆபத்து இல்லை, சம்பத்து. யாரு சொன்ன ஆபத்துன்னு? போ என்னன்னைக்கு வருவாள்னா, பெருமாளுக்கு புறப்பாடு அன்னைக்குன்னு எல்லாம் புஸ்தகம் போட்டு நம்ம இல்லத்துல வச்சிருக்க முடியும். அந்த புஸ்தகம் முதல் பிரதி போறதே காவேரிக்கு தான், மற்ற யாருக்கும் கொடுக்க மாட்டான். தேவஸ்தானத்திலேருந்து இந்த புஸ்தகம் போட்ட உடனே முதல் செய்தி காவேரிக்கு போயிடும். எதுக்குன்னா அவர் தான் புறப்பாடு அன்னைக்குன்னு தெரிஞ்சுக்கணும். என்னன்னைக்கெல்லாம் வீதி புறப்பாடு இருக்கோ, எந்தெந்த வீதிகள்ல பெருமாள் புறப்பாடு கண்டுவிடக்கூடாதோ அது எல்லாத்தையும் முழுக்க பெருக்கி அலம்பி தொடச்சு கோலம் போட்டு இதெல்லாம் நம்மளால முடியுமா? அதனால காவேரி கிட்ட அந்த வேலையை விட்டுட்டோம்னா கிடுகிடுன்னு உள்ள ஒரு தரம் வந்து ஒரு அலம்பி விட்டுட்டு போயிடுவோம். அதுதான் ரத்யாங்கனான் யுக்ஷதி, பெருமாள் எழுந்துள்ள வீதி முழுக்க அவ வந்துதான் அலம்புகிறாள். அதுக்கப்புறம் சொல்ல தீர்த்தம் சுந்ததி, நல்ல புனிதமான தீர்த்தத்தை அனைவருக்கும் கொடுக்கிறாள். தீர்த்தம் சுந்ததி பாதி நந்தன தொருவுன்னு, தோட்டத்தில் இருக்கிற மொத்த செடி கொடிகளை அவர் தான் பாதுகாக்கிறாள். ஸ்நானியார்கண பாணிபாரி வகதி ஸ்நாத புனீதே ஜனான், யாரெல்லாம் காவேரியில போய் தீர்த்தம் ஆடுறாளோ அவர்களுடைய பாபங்கள் முழுக்க போக்கி கொடுத்துடுறாளோ இல்லையோ. ஸ்நாத புனீதே ஜனான் மேல சொல்றதுதான் ரொம்ப முக்கியம். சியாமம் வேதரகா வியனக்தி புலினே, சியாமம் கருத்த பெருமாளை, வேதரகா வேதத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் பெரிய பெருமாளை, புலினே தன்னுடைய மணல் மேட்டிலே வியனக்தி தூக்கி காட்டுகிறாள். காவிரி தாயார் மணல் மேட்டில் பெருமாளை தூக்கி காட்டுறாள். ஏன்னா நமக்கு கீழே இருந்தா தெரியாது, விளக்கா இருந்தாலும் மாடத்துல ஏற்றி வச்சா தானே விளக்கு நல்லா தெரியும். அதே போலத்தான் பெருமானை மேல் மாடத்துல வைக்குமா போலே கீழிருந்து மணல் திட்டில் காவேரி தூக்கி காட்டுகிறாள். இப்படி இருக்கிறச்சே அவ எந்த கைங்கிருந்தா மண்ணல, எல்லா தோட்டம் துறவு முழுக்க அவ தானே பார்த்து பார்த்து வளர்த்து கொடுக்கிறாள். இதை பத்தி ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம் உண்டு. இந்த பாஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. வண்டினம் உரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீர் கனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம் என்ன மிண்டர் பாய்ந்துண்ணும் சோற்ற விளக்கி நாய்க்கிடுவி நீரே. இந்த பாட்டிலே அடுத்தடுத்து இருக்கிற இயற்கை காட்சி அப்படியே மனசுல வாங்கிக்கணும். இயற்கையை ரசிக்க தெரிஞ்சிருந்தா தான் நாம் எல்லாரும் பெருமாளையே ரசிக்க முடியும். ஏன்னா அவர் இருக்கிறதே இயற்கையில தான். இந்த கட்டடங்களுக்குள்ளேயும் கல்லுகளுக்குள்ளேயும் பெருமாள் இல்லை. அவர் இருப்பது பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இவைகளுக்குள்ளேயே சேவை சாதிக்கிறார். இந்த பாட்டு எப்படி இருக்குப்போ, வண்டினம் உரலும் சோலை, இந்த சுற்றி இருக்கிற சோலைகள். ஸ்ரீரங்கத்துல புறச்சோலைன்னு எதை சொல்வாள்னா, காவேரி கொள்ளிடத்திலிருந்து சன்னிதானம் வரைக்கும் சுற்றி இருக்கிற எல்லா சோலைகளும் புறச்சோலைகள். நிறைய இடம் இருந்திருக்கு. இங்கிருந்து அம்மா மண்டபம் போற வரைக்கும் அந்த நாள்ல எவ்வளவு சோலை இருந்திருக்கும். அந்த பக்கம் தாயார சன்னதியிலிருந்து கொள்ளிடக்கரைக்கு போற வரைக்கும் எவ்வளவு சோலை இருந்திருக்கும். அதை சுத்தி ரெண்டு பக்கத்திலையும் வளைத்து கொண்டு எத்தனை சோலை இருந்திருக்கும். ஆக வண்டினம் உரலும் சோலை, வண்டினங்கள் அத்தனை இந்த சோலையில் ஆடிக்கொண்டே இருக்கும். வண்டுகள்லாம் கருப்பா இருக்கும் இல்லையோ, கருநீல வண்டு தானே. ஆனால் அந்த வண்டுகள்லாம் நிறைய மதுவை குடிச்சுடும். மதுன்னா தேன். மந்துகளை பூமே வண்டுகள் புஷ்பத்தில் இருக்கிற தேனை குடிக்கும். தேன் குடிச்சு ரொம்ப அதிகமா தேனை சாப்பிட்டாலே அப்படின்னு சுத்தராப்புல இருக்கும் இல்லையோ. தென்னாதனான்னு ஆழ்வார் சாதிக்கிறா போலே அப்படியே தலையாடுறாப்புல இருக்கும். நம்மையே நாம மறந்து பறக்கிறாப்புல இருக்கும். உண்மையெல்லாம் பேச ஆரம்பிச்சுடுவோம். அந்த மாதிரி நிலைமை இப்போ இந்த ஊர் வண்டுகளுக்கு தான் வண்டினம் முரலும் சோலை. முரலுதல் ரீங்குன்னு ஒரு சத்தம் போடுறது இல்லையோ, அதான் முரலுதல். வண்டினம் முரலும் சோலை. அந்த வண்டுகள்லாம் கூட்டமா வந்து நின்று சத்தம் போட்டுருக்கு. மயிலினம் ஆளும் சோலை. வண்டு கூட்டம் சேர்ந்த உடனே கருங்கூட்டத்தை பார்த்துட்டு இது மேக கூட்டம்னு மற்றதெல்லாம் நினைச்சு கொடுத்தான். மயில்கள் நினைச்சிருக்கு இது நெஜ மேகமே இல்லை, வண்டு கூட்டம்.
ஆனா வண்டு கூட்டம் கருநீலமா இருந்ததுனால மேகம் கூடி எடுத்து நினைச்சிருந்து மயில்கள் தோணித்தான், மேகம் கூடிதான் நம்ம ஆடணுமே அப்படின்னு நினைச்சு மயிலிலம் ஆளும் சோலை மயில்கள் ஆடித்தான். இப்ப மேகத்துக்கு சந்தேகம் வந்துட்டு, நாம இல்லாமலே மயில் ஆடுறது, நாளைல இருந்து கவிஞர்கள்லாம் மேகம் இல்லாட்டா கூட மயில் ஆடுன்னு எழுதி வச்சுட்டா நம்ம பேர் கெட்டு போயிடும். ஆகையால் எப்ப மயில்கள் ஆடுகின்றனவோ நாம மேகம் வந்துடுவோம், வந்துட்டா கவிஞர்கள் எழுதிடுவாளுங்க மேகம் வந்தது மயில் ஆடித்துண்டு, இல்லைன்னா அவ மாத்தி எழுதிட்டாள்னா. அதனாலதான் மயில் இனம் கொண்டல் மீது அணவும் சோலை, வண்டினம் உரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை. கொண்டல்கள்லாம் மேல வந்து சேர்ந்துருக்கு. பெரியவாச்சன் வியாக்கியானத்துல சாதிக்கிறார், மூணுக்குமே சரியான பைத்தியம். இந்த மூணுத்துக்கு தெளிவே இல்லை. இப்போ ஒண்ணு குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கு, இன்னொன்னு அதை பார்த்து நம்ம ஆடணுமேனு மேகமே இல்லாம மயில் ஆடிட்டு இருக்கு, இன்னொன்னு மயில் ஆடினதுங்கிறதுக்காக மழையே இல்லாம மேகம் கூடி இருக்கு. நல்ல ஊர் இது, நல்ல ஒத்தருக்கு பித்து பிடிச்சிருக்கிற ஊர் போல இருக்கு. எல்லாருக்கும் இந்த பெரிய பெருமாள் பித்து, அதனாலதான் அதது தனித்தனியா ஆடுறது. இதை பார்த்துட்டு குயில்கள் மட்டும் தெம்பா எழுந்து உட்காந்துதான். கழுவா இருக்கிறவன் நான் ஒத்தந்தான், எனக்கு ஒரு குழப்பம் இல்லை. என்ன வண்டினமரடும் சோலை, மயிரினமாலும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை. குயில்கள் அத்தனை கூவக்கூடிய சோலை. இந்த சோலையெல்லாம் இருந்தது இருக்கட்டும், இத்தனை நாள் அது இந்த சோலையா மட்டும்தான் இருந்தது. என்னைக்கு ஸ்ரீரங்கநாதன் விபீஷணனோட இறங்கினானோ அன்னைக்கு அண்டர்கோன் அமரும் சோலை. பாட்டை ரெண்டா பிரிச்சுடணும். வண்டினம் அருளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை. நேற்று வரை அண்டர்கோன் அமரும் சோலை இன்றிலிருந்து. என்னைக்கு பெரிய பெருமாள் கீழே இறங்கினாரோ அண்டர்கோன் அமரும் சோலை. இந்த ஸ்ரீரங்க திவ்யதேசம்னு ஒரு தடவை சொல்லாவிட்டால் மெண்டர்பாய்ந்து உண்ணும் சோற்ற விளக்கின் ஆய்க்கிடுவி நீரே என்று தொண்டரடிக்குடி ஆழ்வார் சாதிக்கிறார். அப்ப நீர் வாய்ப்போ, நிலவாய்ப்போ, சோழ வாய்ப்போ, எத்தனை அற்புதமான தோட்டம் துறவு. இது எல்லாத்தையும் பாதுகாத்து கொடுக்கறதாரு காவிரி தாயார் தானே. அதுதான் காவிரி, காண பொழில், விரி, அந்த பொழில்களை நன்கு வளர்த்து கொடுக்கக்கூடிய காவிரி தாயார். அப்ப ஆறாவது குறிப்பை பார்த்து முடிச்சோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவிரிக்கு பொன்னி என்று மற்றொரு பெயர் உண்டு. பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கு நிற்கது என் சொல்லாய் ஆழ்வார் பாசுரம் இல்லையோ. பொன்னி பொன்னின்னு அவளுக்கு எதனால பேர் வந்தது? இது எங்கோ சிலப்பதிகாரத்திலையும் கம்பரும் அதுக்கு அர்த்தம் சொல்றான். ஏன் இதுக்கு பொன்னின்னு பேரான்? அவளுடைய உடம்பு அவ எப்போ ஓடி வரச்சேவும் நிறைய பொன் துகள்கள் காவிரியில வந்துட்டே இருக்கணும். காவிரிக்கு இருக்கிற சிறப்பு செல்வ செழிப்பு எவ்வளவுன்னா நிறைய பொன் துகள்களை எடுத்துட்டு தான் காவிரி வருவலாம். திருநறையூர் பாசுரத்திலே திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார், கழியாரும் கனசங்கம் கலந்தெங்கும் நிறைந்தேறி வழியார முத்தின்னு வளம் கொடுக்கும் திருநறையூர் பாசுரம். 100 பாசுரங்கள் திருமங்கியாழ்வார் திருநறையூர் பாடினார், 100 பாசுரங்கள் திருக்கண்ணபுரத்துக்கு பாடினார். அதுல திருக்கண்ணபுரம் 100 8ன்னு ஒரு 10ல வச்சுட்டார். ஆனா திருநறையூர் 100 2 10ல பிரிச்சு 6ஆம் பத்திலையும் 7ஆம் பத்திலையுமா சேர்த்து பாடினார். அதுல சாதிக்கிறார், கழியாரும் கனசங்கம் கலந்தெங்கும் நிறைந்தேறி. அந்த திவ்யதேசத்து பெருமாள் திருநறையூர் நம்பி அவருக்கு உற்சவம் பரப்பாடுன்னு சொன்னா கீழே உடனே தங்கத்தால பாலம் பாலமா போட்டு நிறைக்கணுமா, நல்ல வெண்சங்கங்கள் முத்துக்களை கொண்டு நிறைக்கணுமா, அதை கீழே நடபாவாடைய விரிச்சாதான் அந்த பெருமாள் எழுந்து வரும். அதுக்கு யார் போறது? இப்போ முத்துக்கும் பவளத்துக்கும் தங்கத்துக்கும் எங்க தேடின்னு போறது? அதனால காவிரி நடத்துற விஷயத்தை சொல்லுவாளாம். சொல்லிட உடனே அவ சக்கிய மலையிலேருந்து வராளோ இல்லையோ, அந்த மலையில முத்துக்களும் சங்கங்களும் மாணிக்கங்களும் நிறைய இருக்கும். அது அத்தனை வரைச்ச அடித்து புரட்டி கொண்டு வந்து கனசங்க வழியார முத்தின்னு வளம் கொடுக்கும் திருநறையூர். பெருமாள் எழுந்துவிட வேண்டிய வீதி முழுக்க நிறைய சேர்த்து வச்சுடுறாள். இது ஒரு இடத்துல சாதித்தார். இன்னொரு இடத்துல குழக்கைமா கரிக்கோடும், அதாவது பொன்முத்தும் அரியுயிரும் குழக்கைமா கரிக்கோடும். குழக்கைமா யானை, யானை சிங்கமும் காவிரி கரையில சண்டை போடுமா. ரெண்டு ஒண்ணுக்கு உதச்சிட்டு மோதிட்டு சிங்கத்தினுடைய நகமெல்லாம் உதிர்ந்து போடும், புலியினுடைய நகமெல்லாம் உதிர்ந்து போடும். இது அடிச்சடிச்சு யானையுடைய தந்தெல்லாம் உறிஞ்சு கிடக்குமா. காவேரி பார்த்துட்டே இருக்கா, நல்ல வேலை நமக்கு நல்ல சொத்து கிடைச்சது. இந்த மாதிரி நம்ம கரையிலேயே சண்டை போட்டோம், அப்பதான் நமக்கு புலி நமக்காக கிடைக்கும், அப்பதான் யானை தந்தமா கிடைக்கும். எதுக்குன்னா எடுத்துட்டு போய் ஸ்ரீரங்கத்து வீதியை நிரப்பணும் இல்லையோ, அதுக்காகத்தான் வரிசா எல்லாத்தையும் அடித்து புரட்டி கொண்டு வருகிறாள். அப்ப பொன்னி தன்னிடத்தில் எப்போதும் தங்கத்துகள்களை வைத்திருக்கிறபடியால் பொன்னி. அதோடு மட்டுமல்ல, அவள் ஓடுகிற பாசனம் எந்தெந்த இடத்திலோ அந்த இடத்தனையும் பொன் விளையும் பூமியானபடியால் அவளை பொன்னின்னு சொல்லலாம். இந்த தமிழகத்துல இன்னைக்கும் 80% நிலப்பரப்பு காவிரி பாசனத்தினாலேயே வளரக்கூடிய பரப்பு.
சோழ நாடு சோறு உடைத்துன்னு எதுக்காக சொல்றான்னா, காவிரி இருக்காளோ சோழ நாடு, இல்லைன்னா வெறுமை சோழ நாடுன்னு சொல்லிட்டோம்னா அந்த சோழத்துக்கு பெருமை சேர்த்ததே காவிரி தாய் தானே. ஆகையால் பொன்னிசூழ் என்ன அவளுக்கு ஒரு பேர் உண்டு. ஆழ்வார் ஒரு பாசுரத்தை சாதிக்கிறார். பொன்னிசூழ் அரங்கமேய பூவவண்ண மாய கேள். திருமழிசை ஆழ்வார் திருச்செந்து விருத்தன் நான்முகன் திருவந்தாதின்னு 2 பிரபந்தம் பாடி, நிறைய பிரபந்தம் பாடினார் அவர். அதுல நமக்கு கிடைச்சிருக்கிறது இப்ப 2 தான். ஏன்னா திருக்குடந்தையில் இருக்கக்கூடிய அந்த தாமரை குளம் எடுத்துன்னு வந்தது கொடுத்தது நமக்கு இதை 2 தான் கொடுத்துருக்கு. அதனால 2 பிரபந்தம் மட்டும் வச்சுருக்கோம். ஒருத்தர் சொன்னார், சுவாமி நிறைய பாடினாராமே திருமழிசை ஆழ்வார், அதெல்லாம் கிடைக்கவே இல்லை, இப்ப 2 தான் கிடைக்கிற சாமின்னு வருத்தத்தோடு சொன்னார். அந்த 2 முதல்ல தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் கிடைக்காததை பத்தி கவலைப்படுவோம். இப்ப 4000 தெரிஞ்சுட்டு இப்ப அதிகாரியா ஆயிட்டோம். இன்னொரு 4000 பாடியிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னா எத்தனையோ பாடிருக்கலாம். நமக்கு கிடைச்சதை முதல்ல அதை தெரிஞ்சுட்டு திருப்தி பட்டுக்கணும் இல்லையோ. இப்ப சாமவேதத்துக்கு 1000 சாக்கைகள், 3 சாக்கை தான் நீ கிடைக்கிறது, 3 கிளைகள் தான் சாமவேதத்தில் கிடைக்கிறது. 997 கிடைக்கல. 997 கிடைக்கலையாமேன்னா இந்த 3 படிக்கிறதுக்கு 25 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்னைக்கு மிச்சம் இருக்கிற அத்தனையும் தெரிஞ்சு வரப்போறோம். அதனால பொன்னிசூழ் திருவரங்கா திருச்சந்த விருத்தத்திலே கடைசியில எழில் சந்த விருத்தம் 120 தான் வாழியன்னு சொல்ல முடியும். 120 பாசுரங்கள் திருச்சந்த விருத்தம், 96 பாசுரங்கள் நான்முகன் திருவந்தாதி. அதில் திருச்சந்த விருத்தத்துல கடைசியில் ஆழ்வார் சாதிக்கிறார் அழகான பாசுரம். பொன்னிசூழ் அரங்கமேய மாய கேள். பொன்னிசூழ் அரங்கமேய. அப்ப பொன்னிங்கிறதுக்கு பெரிய வாசகங்கள் வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்கார். பொன்னி என்பது காவேரியத்தான் குறிக்கும். சூழ் புனல், வெறுமே சூழ் புனல்னா காவேரின்னு வியாக்கியானம் பண்றார். ஏன்னா புனல்னா தண்ணீர், சூழ் புனல்னா தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறார். தண்ணீரால் சூழப்பட்டவன காவேரின்னு யாரு சொன்னார்? தனிச்சிறப்பு பெயர் காவேரின்னு சொல்ல வேண்டாமா, இல்ல பொன்னினான்னு சொல்ல வேண்டாமா? எப்பவுமே சூழ் புனல்னு சொன்னாலே காவிரியத்தான் குறிக்கும் என்று பெரியவாசன் வியாக்கியானம் பண்றார். அதுக்கு மேல அது பெரியவர்கள் திட்டாந்த வேற சொல்லியிருக்கா. கோயில்னு சொன்னால் எப்படி ஸ்ரீரங்கத்தை குறிக்குமோ அதை போல் சூழ்புணல்னு சொன்னால் காவிரியத்தான் குறிக்கும். இது அழகான விளக்கம். இப்ப ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்றோம், ஜெயந்தின்னு சொன்னால் கிருஷ்ண ஜெயந்தியை தான் குறிக்கும். வேதாந்த தேசியன் கோபால வம்சத்தினுடைய ஆரம்பத்தில் சாதித்தார். வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவன் தாம வைஜெயந்தி விபூஷணம்னு ஸ்லோகம். ஜெயந்தின்னு பாடினார். இன்னும் நரசிம்ம ஜெயந்தி சொல்றாரா, வாமன ஜெயந்தி சொல்றாரா, ஸ்ரீராமநவமி சொல்றாரா, அதெல்லாம் பேரை சேர்த்து சொல்லணும். அது ஒண்ணுமே சொல்லாத வெறும ஜெயந்தின்னு சொன்னால் கிருஷ்ண ஜெயந்தியைத்தான் குறிக்கும். வெறும கோயில்னு சொன்னா ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும். வெறும புனல்னு சொன்னாலே காவிரியைத்தான் குறிக்கும். அந்த அளவுக்கு காவேரிக்கு ஏற்றம் இருந்திருக்குங்கிறதை, காவேரிக்கு பொன்னி என்று மற்றொரு பெயர். ஏன்? அந்த காவிரி நடத்திலே பொன் துகள்கள் இருக்கிறபடியாலும், அவள் ஓடுகிற இடங்களெல்லாம் பொன் விளையும் பூமியாக இருக்கிறபடியாலும் அவள் பொன்னி எண்ணப்படுகிறாள். அடுத்து 8வது குறிப்பு பார்ப்போம். ஆழ்வார்கள் காவிரியை திருவரங்கனை விட மேன்மை உள்ளவளாக பாடியுள்ளார்கள். ஸ்ரீரங்கநாதனுக்கு எத்தனை பெருமையோ அந்த அனுபவத்தை விட காவேரியினுடைய அனுபவம் அதிகமா. அது எப்படி சுவாமினா, ஒரு 2 இடம் மட்டும் சொல்றேன். கங்கையில் புனிதமாய காவிரி பார்த்தோம், கங்கையை காட்டிலும் காவிரிக்கு ஏற்றம் உண்டு. இப்ப பார்க்க போறது அரங்கனில் புனிதமாய காவிரி. இது கூட உண்டு. ஸ்ரீரங்கநாதனை விட ஒண்ணுத்துக்கு ஏற்றம் உண்டான்னா அதை எந்த கோணத்துல ஆழ்வார் சொல்றாருன்னு பார்ப்போம். 7ஆம் 10 2ஆம் திருவாய்மொழி, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி கங்குலும் பகலும் கண்டுகில் யாழ்னு பாசுரம். இந்த 10 பாசுரமே ஸ்ரீரங்கத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்ட பாசுரம். நம்மாழ்வாருக்கு நாயிகா பாவம், பராங்குஷ நாயகி. திருவங்கியாழ்வாருக்கு நாயிகா பாவம்னா பரகால நாயகி. நம்மாழ்வாருக்கு நாயிகா பாவம்னா பராங்குஷ நாயகி. பராங்குஷ நாயகிக்கு பெருமான விட்டு பிரிந்து தாபம். இந்த பெண்ணை பத்தி இந்த ஸ்ரீரங்கநாதன் என்ன நினைச்சிருக்காரோ, இவளானா கட்டப்படுறாளே, எப்ப இவன் நல்ல தன்மை அடைந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு பராங்குஷ நாயகனுடைய தாயாருக்கு வருத்தம். நம்மாழ்வாருடைய தாயாரும் அவரே தான், நம்மாழ்வாரும் அவரே தான், தோழியும் அவரே தான், வேற யாரும் இல்லை. தோழியும் நம்மாழ்வார் தான், தாயாரும் நம்மாழ்வார் தான், மகளும் நம்மாழ்வார் தான். இப்போ தாய்ப்பாசரமா பாடிட்டு இருக்கார். கங்குலும் பகலும் கன்றியிலறியாள் கண்ணனீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களென்று கைகூக்கும் தாமரை கண்ணன்னே தளரும் எங்கனே தரிக்கே நுண்ணவிட்டென்னும் இருநிலம் கைகொடாவிருக்கும் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய். செங்கயல் பாய் நீர் திருவரங்கத்தாய் உபாசனத்துல இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் அநேகமா தெரிஞ்ச உபாசனம் தான் இது. அங்க செங்கையல் பாய் நீர்னா நல்லா இந்த தீர்த்தம் காவேரியில் இருக்கிற ஜலத்தை சாப்பிட்டு அதுல இருக்கிற மீனெல்லாம் சாப்பிட்டு அதுல வளர்ந்திருக்கிற செடி கொடியை சாப்பிட்டு மீன்கள்லாம் கொழுத்து துள்ளி விளையாடின்னு இருக்கு. தான் பாட்டுல இருக்கு. செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய்ன்ட்டு. இதுக்கு ரொம்ப ஆச்சரியமா நம்மளே வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சுவாமி சொல்றார்,
இப்ப தாயாருக்கு வருத்தம் தானே, என் பொண்ணை ரங்கநாதன் கட்டப்படுத்துறான்னு அவ வருத்தப்பட்டு இல்லையோ, அவ வேணும்னு பெருமாளுக்கு கோபம் மூட்டுறாப்புல ஒரு கேள்வி கேட்கிறாளாம். என்னன்னா, நம்மாழ்வார்கிற பராங்குஷனாக்கிய கொண்டு போய் 2 தூண்களுக்கு நடுவிலே சேர்த்தாள். இவளை பத்தி பெருமாளை நீ என்ன நினைச்சிருக்கிய? காவேரியை சாப்பிட்டு இருக்கிற அந்த தண்ணீர்க்க மீன்கள்லாம் நல்லா கொழுத்துருக்காங்க. ஆனா உன்னை பிடிச்சிருக்கிற என் பெண்ணு எவ்வளவு இழைச்சி போய் கிடக்கிற பாருப்போம். காவேரியை பற்றிருந்தா சரணம்னு சொல்லியிருந்தா நன்னா இருக்கலாம் போல் இருக்கு. காவேரி நாதனே சரணம்னு சொன்னா நன்னா இருக்க மாட்டோம் போல் இருக்கு. ஆக ஒன்னை பற்றின என் பெண் இவ்வளவு வாடி போயிருக்கா, காவேரியை பற்றின மீன் தின்னு கொழுத்து நன்னா இருக்கே.